நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு மூவி. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வேற லெவல்ல இருக்கு மூவி. 50th மூவி, கம்மிங் பர்த்டே எல்லாத்துக்குமே அவரு வேற லெவல்ல கொடுத்தா மாதிரி இது இருக்கு. நல்லா இருக்கு படம். அகைனும் பார்க்கலாம். ரெண்டுமே அது அப்பா பொண்ணு கேரக்டருங்க. இது அண்ணன் தங்கச்சி கேரக்டர். ரெண்டுமே வேற வேற. சோ எதையுமே கம்பேர் பண்ணிக்க முடியாது. ஆனா வேற லெவல்ல இருக்கு படம். கண்டிப்பா பாக்கலாம். ஏ சர்டிபிகேட்லாம் எவங்க கொடுத்தது? அது எவனா தெரியாதவனா கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா பாக்கலாங்க. கண்டிப்பா அப்படிலாம் கிடையாது. ஒரு பொண்ணா இப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து துஷாரா இருக்காங்க. ஒரு அண்ணனா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து தனுஷ் இருக்காரு. ரகுமான் சார் சான்ஸே இல்ல. வேற லெவல். அமேசிங். தேங்க்யூ. வந்து எப்படி சொல்றது, தரமான சம்பவம். யாருமே வந்து சன் டிவில போடுறாங்க சொல்லிட்டு யாரும் பார்க்காதீங்க. படம் சம்பவமா இருக்கு. தியேட்டர்ல வந்து பார்க்க சொல்லுங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. தனுஷோட டைரக்ஷன் வந்து செம்மையா பிச்சு உதறிட்டாரு. பிஜிஎம்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குது படம். அசுரன்ல விட்டதை வந்து இங்க சத்தியமா பிடிச்சிட்டாரு அவரு. அந்த மெசா இது படம். எக்ஸ்பெக்ட் பண்ணதா படத்துக்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேனே. படம் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட தரமா இருக்கு. 2 வந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். மகாராஜாவா? அது கம்பேர் பண்ணாதீங்க. இந்த படம் வேற வேற லெவலா இருக்கு. அதுக்கு கம்பேர் பண்ணாதீங்க. பட் சேதுபதி பிடிக்கும். பட் மகாராஜா வேற கான்செப்ட், இது வேற கான்செப்ட். ஆனா சூப்பரா இருக்கு படம். தரமா செஞ்சிருக்காங்க. படம் வந்து வயலன்ஸ் தான். வயலன்ஸ்னாலதான் படமே அங்க. எனக்கு சின்ன வயசுல ஆசை தனுஷன் அவரை நடிக்கணும்னு. இதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு இதுவா இருக்கு. அவர் கூட எப்படி படம் பண்ணிடணும்ட்டு. மியூசிக் வந்து செம. ஆனா ஒரே ஒண்ணுதான், ஃபர்ஸ்ட் தனுஷ் ஓப்பனிங் சீன்ல காட்டும்போது ஒரு பிஜிஎம் போடல. அது மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா தனுஷை பார்க்க போறோம், தனுஷை நாங்க பார்க்க போறோம், ஒரு பிஜிஎம் இருந்தா தானே கத்த முடியும். கத்தி தொண்டை வர கட்டிடுச்சு. எல்லா சீனும் தரமா பண்ணிருக்காங்க. இன்ட்ரோல ஒரு 15 நிமிஷம் சீன்ஸ் வந்து சூஸ் பம்ஸ் தான். வேற லெவல் பண்ணிட்டாங்க. தரம் சம்பவம். மூவி சூப்பரா இருக்குது. ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணலாம். கூஸ் பம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஜாலி பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அது நல்லாவே இருந்தது. சூப்பரா இருந்தது. ஆமா ஆமா ஆமா. ரெண்டுமே சேர்த்து பண்ணது வேற லெவல்ல இருந்தது. உண்மையிலே செம்மையா இருந்தது. சூப்பரா பார்க்கலாம். இல்ல லேக் எல்லாம் இல்ல. நல்லா இருக்கு படம். நம்பி பார்க்கலாம். வயலன்ஸா இருந்தாலுமே என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ரொம்பலாம் இல்லை, நல்லா இருக்கு. மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்தது. பிஜிஎம் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் தோணுச்சு. மற்ற எல்லாமே சூப்பரா இருந்தது. வேற மாதிரிக்கா. வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணதோட எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். நான் தனுஷ் ஃபேனு. எல்லா விஜய் படத்துக்கும் போவேன். என் கூட ஃபர்ஸ்ட் டே கண்டிப்பா போயிடுவோம். படம் நல்லா இல்லைன்னா ஏதாவது பண்ணுவேன், திட்டுவேன்னு சொல்லி தான் வந்தானுங்க. லைட்டா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஆனா ஃபர்ஸ்டா பார்த்ததுக்கு அப்புறமா நீ என்னடா சொல்ற, பாடுறா என் தலைவன் எப்படி நடிச்சிருக்கான், எப்படி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு பிரேக் பண்ண சொல்லி சூப்பரா இருக்குடா. டைலாக்லாம் வச்சு எழுதியிருக்காங்க. லைக் ஒரு 20 மினிட்ஸ் போகும்போது டைலாக் தனுஷ் மிரட்டுற சீன் ஒன்று வரும். அதை பார்த்த உடனே டைலாக் சூப்பரா இருக்கு போகுது படத்துல அப்படின்னு மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் ஒரு 40 மினிட்ஸ்ல இதான் கதை அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துருக்கேன். பார்த்தா அது நடக்கல. இன்டர்வெல்ல சரியான ட்விஸ்ட். இன்டர்வெல் எனக்கு விக்ரம் வைப்ஸ் வந்து இந்த இன்டர்வெல்ல வந்துச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு இன்டர்வெல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பரா இருந்துச்சு, அதனால செகண்ட் ஹாஃப் ஸ்லோவா இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் தான் படத்துல கொஞ்சம் நெகட்டிவா தெரியுது. மற்றபடி எதுவும் தெரியல. ஏஆர் ரஹ்மானும் சூப்பரா ஸ்கோர் பண்ணிருக்காரு பேக்ரவுண்ட். கண்டிப்பாங்க ஃபேமிலி. இந்த லைக் முகம் சுளிக்கிற மாதிரி சீன்ஸ் அது வந்து இந்த பிளட் அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. தவிர முகம் சுளிக்கிற மாதிரி எதுவும் சீன்ஸ்லாம் வரல. கண்டிப்பா ஃபேமிலியோட வரலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்காகவே நீங்க 120 ரூபா 200 ரூபா கொடுத்து படம் வந்து பார்க்கலாம் தாராளமா. மூவி வந்துமா 2 ஹவர் நார்த் மெட்ராஸ்லயே இருந்து வாழ்ந்தவன மாதிரி இருக்கு படம். கேங்ஸ்டர் படம். முதல் ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஃபேமிலியில் போகுது. அப்புறம் படம் போக போக கேங்ஸ்டர் போயிடுது. அண்ணன் தம்பி பார்த்தத ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு. 2 தம்பியை வேணாங்கிறாரு. வன்முறையில் வேண்டாண்டா போகிறேன். இவங்க போய் அங்கே மாட்டிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு கூட்டிக்கிறதுக்காக இவர் போய் இந்த மாதிரி பண்ணுறாரு. அவ்வளோதான் படத்தில். வாதமான படம். ஆபாத்தம்லாம் இல்லை. ஜோடியே இல்லை இவருக்கு. செட்டிங்லாம் இல்லை. கருப்பு பேண்ட்டு கருப்பு தட்டு அவ்வளோதான். பாட்டு கூட இல்லை இவருக்கு. ஒரே ஒரு பாட்டு தான் லாஸ்ட். பேயாட்டம் அந்த பாட்டு. லேமாட்டு சூப்பராக பண்ணிருக்காரு. தனுஷம் கதாநாயகனா டேரக்டரான்னு சொல்லவே முடியல. 2 பேரும் போட்டி போட்டு பண்றாங்க. ராயன், இந்த படத்தின் பெயர் ராயன். ராயன் என்றால் தாண்டவ ராயன். இவர் எங்கள் ராயன். எல்லாருக்கும் வேண்டப்பட்டவர் எங்கள் ராயன். இந்த ராயன் தான் எங்களுக்கு ஐயனே. வெற்றிமாறன் மாதிரியே இருக்கு படம். வெற்றிமாறன்
50,000 படம் ராயன் வெற்றி படமே. கொலை மாசுங்க. தனுஷ் சார் வேற லெவல்ல எடுத்திருக்காருங்க. வெறித்தனமா இருக்குங்க. வேற லெவலுங்க. சூப்பர். ஆ அதாங்க அது சொல்றேன். 50 இல்லைங்க, இது 100ஆ மாறினா கூட முடியாது போல இருக்கு. வேற லெவல்ல இருக்குங்க. அசுரனை விட இன்னும் பெட்டர், செம்மையா இருக்குங்க. அவர் 50 இல்லைங்க, இன்னும் வேற லெவல்ங்க. இது வேற லெவல் மாஸ் காட்டியிருக்காரு. நல்லா அருமையா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோட நல்லா தாராளமா பார்க்கலாம். நல்ல படம் வந்து ஸ்கிரிப்ட் அதாவது கிளைமேக்ஸ் வந்து நல்லா பண்ணிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. ஏஆர் கலைக்கிருக்காரு அவரு. சன் பிக்சர்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா செலவு பண்ணிருக்காங்க. எல்லாரும் நல்லா இது பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து டான்ஸர் வந்து நல்லா வேலை வாங்கியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். இல்ல அது மேல இல்ல, நல்லா இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்திருக்கோம். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. துஷாராவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்ல அட்டகாசமா இருக்கும். ஒரு லைவா நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு ஃபேமிலியோட நம்ம வாழ்ந்த மாதிரி இருக்கும். தனுஷ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது, டிஃப்ரெண்ட் டோன்ல இருந்தது படம். கண்டிப்பா பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். பயங்கர கிளாப்ஸ். அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்து வேற லெவல். அவரும் தனுஷ் சார், எஸ்டி சூர்யா சாரும் தனுஷ் சாரும் ஒரு சீன் இருக்கும். நிறைய சீன் இருக்கு, பட் அந்த 2 பேரும் மீட் பண்ற ஃபர்ஸ்ட் சீன் சூப்பரா இருக்கும், ஆசமா இருக்கும். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, செல்வா சாரை பத்தி சொல்லணும். சொல்லவே இல்லையே. அவரு என்னங்க, தம்பியை நல்லா பாத்துக்கோங்க இல்லன்னா வச்சு செஞ்சுலாம் சொல்லணும். செம்ம கேரக்டருங்க அவருக்கு. ஷேகர் அண்ணா அந்த கேரக்டர்ல வாழ்ந்திருக்காரு செல்வா சார். சூப்பரா இருந்தது. தங்கச்சி கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். நல்லா இருக்குப்பா. சாதுவா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு சைலண்டா பார்த்து. ஆமா இருக்கு, ஆனா தனுஷ் அவ்வளவா பொறுமையா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. ஆக பண்ணா நானே சினி டான்சர் தான். ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன். தனுஷா ரொம்ப பிடிக்கும். தனுஷோட ஃபேன் தான் நான். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. பாட்டு கூட ஒரு பாட்டுலாம் கூட சூப்பரா இருக்கு. போகி போகி பாட்டு செம்ம. சூப்பரா 50வது படம் நல்லா இருக்குது. ஆக்டிங், ஒரு படத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே தனித்தனியா கொடுத்துருக்காங்க. டான்ஸ் செம்ம சூப்பரா இருக்கு. அசுரன் அதான் நடிக்கும் அசுரன் தனுஷ் தான். அதுக்கேற்ற மாதிரி சூப்பரா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம், எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். புரியல. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். இந்த மாதிரி நான் தூக்கி சொருகுறாங்கண்ணா. நான் நடிக்கிறாரு பெரிய பாய் சம்பவம் பண்ணிட்டாரு. வேற மாதிரி சூப்பரா இருக்குது. இன்னொரு பார்க்கலாம்னு இருக்கிறேன். ரகுமான் சூப்பரா பண்ணிருக்காரு. ரொம்ப நேரம் அவருமா ஒரு மியூசிக் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நரேஷ் டைரக்ஷன்லாம் வேற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு, ஓரமா நல்லா இருக்கு. ஒருத்தகா இன்னொரு போலான் இருக்கேன். படம் சூப்பரா இருக்கு. போகி சாங் சூப்பரா இருக்கு. ரஹ்மான் மியூசிக் சூப்பர். படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. கண்டிப்பா வரட்டுங்க, பார்க்கலாம். தேங்க்யூ. இருந்தது, செம்மையா இருந்தது. எக்ஸ்பெக்டேஷன்லாம் எப்படி சொல்றது, தனுஷ் வந்து ஆக்டரா இருந்தது பார்த்திருக்கோம். டைரக்டரா வந்து செம்மையா நடிச்சிருக்காரு. அந்த படம், அந்த ஸ்டோரி, பிளாட் எடுத்தது எல்லாமே வேற லெவல். நிறைய ட்விஸ்ட் இருக்கு. கண்டிப்பா வந்து தான் பார்க்கணும். தியேட்டர் வாட்ச் பண்ணு. வயலன்ஸ் நிறைய இருக்கு, ஃபைட் நிறைய இருக்கு. ஆனா எப்படி சொல்றது, பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நிறைய ட்விஸ்ட் இருக்கு, சூப்பரா இருக்கு. மியூசிக் ஏஆர்ஆர் மாஸ் பண்ணிட்டாரு. ஒரு இடத்துலயுமே அந்த மியூசிக்கே வந்து கூஸ் பம்ப்ஸ் தர மாதிரி இருந்தது. வேற லெவல், வர்த்து. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தனுஷ் இஸ் ராக்கிங். தஷ்ரா அந்த பொண்ணு வந்து அதோடைய நடிப்பு வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணல அந்த அளவுக்கு. ஷீஸ் அதை விட நல்லா இருக்கு. ஓகே, பார்க்கலாம். அதான் அண்ணன் தம்பி இல்ல, ஓகே பரவாயில்ல, பார்க்கலாம். ஆவரேஜா இருக்கு. சூப்பரா இருந்துச்சுக்கா, சூப்பரா இருந்துச்சுக்கா. அதை விடவே அதிகமா தான்க்கா இருக்கு. அதான் ராமாயணத்தோட ஒரு சொல்யூஷன்க்கா. ராமாயணம்ல ஒரு சொல்யூஷன் இல்லாம முடிஞ்சிருக்கும் ராவணனோட ஸ்டோரி. இதுல அந்த சொல்யூஷன் இருக்கும்க்கா. அவர் ஒரு புத்திசாலியா இருந்தா எப்படி இருக்கும் ராவணன். அவர் அப்பையில இருந்து தெரியுமேக்கா, என்ன பண்ணாலும் சிறப்பா தான் பண்ணுவாரு. கலைஞர் நிரூபிச்சுட்டாருக்கா. அதாங்க ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. ஆமா, லவ் இல்ல, அது ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட். ஏன்னா ஒரு டைம் பாஸ் இல்லாம இருந்துச்சுக்கா, நல்லா இருந்துச்சு படம். என்ன கொடுக்கணுமோ அந்த 2.5 மணி நேரத்துக்கு கரெக்டா கொடுத்துட்டாங்க. ஒருத்தான படம், எல்லாமே சொல்லக்கூடாது. தியேட்டர்ல வந்து பார்த்தா நல்லா இருக்குக்கா. ஃபேமிலியோட பார்க்க வேணாம்க்கா. ஃபேமிலியாக பார்க்க வேணாம்னா இந்த லோ ப்ரெஷர் அந்த மாதிரி டேப்லெட் எடுத்துக்கிறவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா எனக்கே ஒரு மாதிரி வயலண்டா ஃபீல் ஆனிச்சு. பட் அது பார்க்கணும், பார்க்க வேண்டிய படம் தான்.
நான் தனுஷ் ரசிகர்க்கா இல்லாம சொல்லணும், தனுஷ் ரசிகர் இல்லாம சொல்லணும்னா சொல்ல மாட்டாங்க, மாறிடுவாங்க, கண்டிப்பா மாறிடுவானுங்க, உண்மையா மாறிடுவாங்க. முடி பாத்தீங்கல்ல, தனுஷ் தான் நானும் ஒரு ஃபீல்டு தான், ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. தேங்க்ஸ். எல்லாமே சூப்பர் ப்ரோ. அதாவது தனியா பார்க்கும்போது பாட்டு நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகாம இருந்துச்சு, படத்தோட பார்த்தோம்னா பயங்கரமா கனெக்ட் ஆகும். ஓராயா சாங் தான் இருக்கிறதுல பீக்கு. அவங்க தங்கச்சி அதாவது எல்லா படத்துலயுமே வந்து ஹீரோயின்னா அந்த ஒரு ஓரமா வச்சிருப்பாங்கல்ல, இது அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்குமே நல்ல ரோல். அந்த துர்கா கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருக்கும். தயவுசெய்து போய் எல்லாமே தியேட்டர்ல பாருங்க.